லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திருச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு கோலோச்சி இருக்கிறது, எந்த அளவுக்கு வீழ்ச்சி நிலையில் இருக்கிறது, அமைச்சர்களுடைய ஆதிக்கம் எப்படி, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சுதந்திரத்தை எப்படி அமைச்சர்கள் பறிக்கிறார்கள், பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு வர்றோம். அதனால் சில மிரட்டல்களையும் அமைச்சர் நேருவோட உதவியாளர்கள் மூலியமாக சில மிரட்டல்களையும் நம்ம சந்திச்சுட்டு வர்றோம். சரி, இப்போ 2011 மரியம் பிச்சை 77,472 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார். நேரு 70,313 ஓட்டு வாங்கி தோல்வியடைந்திருக்கிறார். அவர் அதன் பிறகு 2011 இடைத்தேர்தலில், அதாவது மரியம் பிச்சை அமைச்சர் பதவி பிரமாணம் செய்வதற்கு போய் கொண்டிருப்பது பாடாலூர் என்ற பகுதியிலே அவரை கிட்டத்தட்ட இறப்புக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். அது சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. சரி, 2011 இடைத்தேர்தலில் பரஞ்சோதி 69,029 ஓட்டு வாங்கி மகத்தான வெற்றி பெறுகிறார். அப்போ யார் இருந்தாங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் அவரிடத்தில் கட்சி அவரிடத்தில் இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவரிடத்தில் கட்சி இருந்தது. நேரு அப்போ வாங்கின ஓட்டு என்னென்னா 54,345 வாங்கி தோல்வி அடைகிறார். அப்போ எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அதன் பிறகு 2016 நேரு 92,049 ஓட்டு வாங்கி பெரிய அளவுக்கு வெற்றி பெறுகிறார். அதிமுகவை சேர்ந்த மனோகரன் 63,634 ஓட்டு வாங்கி தோல்வி அடைகிறார். அப்பொழுது அவர் தோல்வியடைந்ததற்கான காரணம், கல்லன்னா என்ன ஆளா, நான் தான் 10 வருஷமாக மாவட்ட செயலராக இருக்கேன், கல்லனை இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசின ஆடியோ வெளியில் வந்துருச்சு. அப்போ திருச்சி மேற்கு தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது முக்குளத்தூர் சமுதாயம், அடுத்து முத்திரைய சமுதாயம் ஒரு 30,000 ஓட்டு இருக்குது. அப்போ அந்த ஓட்டு செதறி மனோகரன் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு மட்டும் மனோகரன் அந்த 2016 ஜெயிச்சிருந்தார்னா பெரிய அளவுக்கு அமைச்சர் பதவி வாங்கி கோலோச்சிருந்திருப்பார். அன்றைக்கு அது தடுக்கப்பட்டு விட்டது. அவர் கல்லன்னா என்ன ஆளா அப்படின்னு ஒரு சாதியை பேசினதுனால. அடுத்து மேற்கு தொகுதி வேட்பாளராக அதிமுகவில் யாரெல்லாம் களத்தில் நிற்க போகிறாங்க, திருச்சி மேற்கும் கேட்குறாங்க கிழக்கும் கேட்குறாங்க. அதிமுகவில் குமார், அதிமுக புறநகர் மாவட்ட தெற்கு செயலாளர், புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர். அடுத்து ஏர்போர்ட் விஜி, ரத்னவேல், சீனிவாசன், கார்த்திகேயன், செந்தில்குமார். 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரில் திருச்சி மேற்கு தொகுதி யாருக்கு கிடைக்கும்? இதில் குமார் போட்டியிட்டால் எப்படி இருக்கும்? முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர், கல்லுக்குழி, மிளகுபாறை, காஜாமலை அதிகமாக முக்குளத்தூர் சமுதாயம் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ அந்த இடத்துல குமார் அவர்கள் போட்டியிடுகிற பொழுது நேருவுக்கு எப்படி இருக்கும்? நேரு பிற தொகுதியை எப்படி சில சட்டமன்ற உறுப்பினர்களை பழி வாங்கணும்னு நினச்சிப்பார்ல, அதை செய்வாரா? அல்லது பிற சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறணும்னு நினைப்பாரா? அல்லது 40 தொகுதியை திமுக அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், 42 தொகுதியை அதை ஜெயிக்க வைக்கணும்னு நினைப்பாரா? இதுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையாக, இடையூறாக, ஒரு சிக்கலாக இருக்கணும்னா குமார் மேற்கு தொகுதியில் போட்டிட்டால் மிகச்சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஏர்போர்ட் விஜி, இவர் எப்படிங்க இருப்பார்? இவரும் ஓரளவு அரசியலில் வளர்ந்து வந்தாலும் கூட நேருக்கிட்ட தாக்கு பிடிப்பாரா, நேருக்கிட்ட சரண்டர் ஆகாமல் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். கதிரவன்கிட்ட போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட அவர் கூட அந்த நிர்வாகிகள்லாம் எந்த அளவுக்கு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த திமுக ஆட்சி காலகட்டத்தில் எந்த அளவுக்கு பலனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்னவேல், இவர் பழைய அரசியல்வாதி, திருவெரும்பூரில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். இவர் திருச்சி மேற்கு தொகுதியில் நின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் கொஞ்சம் கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட பணம் செலவு பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி செலவு பண்ணால் களத்தில் நிற்பார். அவர் எந்த அளவுக்கு செலவு பண்ணுவார் அப்படிங்கிறது தெரில. நல்ல அரசியல்வாதி, மாற்று கருத்தில். சீனிவாசன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளராக தினகரன்ட்ட ஒரு 50 கோடி ரூபா அடிச்சுட்டு வந்துட்டார். அதே போல் மனோகரன் அப்படி தான். மனோகரனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரன்ட்ட ஒரு 75 கோடி ரூபா அடிச்சுட்டு ஆட்டையை போட்டு வந்தவர் தான்.
அப்போ எந்த அளவுக்கு சீனிவாசனுக்கு கார்த்திகேயன் ஒத்துழைப்பு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. சீனிவாசன் போட்டிட்டால் பல முனைகளில் தாக்குதல் இருக்கும், அவர் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி அவர் தாக்கு பிடிக்கிற லெவலுக்கு எல்லாத்தையும் அனுசரித்து அரசியல் செய்வாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 2% கமிஷன் பெற்று அரசியல் செய்தார் சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. இல்லைங்க நான் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லி காரசாரமாக பேட்டியெல்லாம் இனிமேல் கொடுத்து நான் மேற்கு தொகுதியில் நிற்பேங்க அப்படின்னு நிற்பாரா, நின்று நேருவுக்கு சாதகமாக பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அடுத்து கார்த்திகேயன். நேரு அவர்களை சித்தப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பழக்க வழக்கம் உள்ளவர். அவருடைய தந்தை தாசில்தாராக இருந்த காலகட்டத்திலேருந்து நேரு குடும்பத்தில் நெருக்கம் வச்சுக்காத அதிமுக அரசியல்வாதி யார் அப்படின்னா விரல் விட்டு ஒருத்தர் 2-3 பேர்த்த சொல்ல முடியும், பெரிய அளவுக்கு சொல்ல முடியாது. அப்போ கார்த்திகேயன் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாங்க பிளான் பண்ணுவார், மேற்கு தொகுதிங்கிற விஷப்பரீட்சைக்கு போக மாட்டார் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கார்த்திகேயன் போட்டிட்டால் ரத்தனவேலு ஒத்துழைப்பு கொடுப்பாரான்னா அவர் கட்சிக்கு கட்டுப்பட்டு ஒத்துழைப்பு ஓரளவு கொடுக்கலாம். சீனிவாசன் ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டார். கார்த்திகேயன் இந்த தடவை ஜெயிச்சிட்டார்னா நமக்கான அரசியல் எதிர்காலம் எல்லாமே போயிடும். மாவட்ட செயலர் அடுத்து கார்த்திகேயன் தான். கார்த்திகேயன் மட்டும் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஜெயிச்சிட்டார்னா அடுத்து சீனிவாசன் தான் மாவட்ட செயலர். அந்த லெவலில் வந்துடும். அப்போ சீனிவாசனும் இன்னும் பகுதி பொறுப்பாளர்களை எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு பள்ளம் பறிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அடுத்து செந்தில்குமார். இவர் மேற்கு தொகுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவரை பற்றின விவரங்கள் இன்னும் நமக்கு தெரியலை. ஏன்னா தெரியக்கூடிய அளவுக்கு அரசியல்வாதிகளாக பேச்சு வரணும், அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், யாருன்னு தெரியணும்ல. செந்தில்குமாரை பற்றி நமக்கு இன்னும் என்னன்னு தெரியல. அதே நேரத்தில் திருச்சி மேற்கு தொகுதியில் கே.என். நேரு அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கான பணிகளை செஞ்சுருக்கார் அப்படின்னா, அவர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கார். அவருடைய தம்பி, அவருடைய உதவியாளர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பணியிடை மாற்றத்திற்கு பெரிய அளவுக்கு பணம் வாங்கி கொண்டு பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டதுனால வழக்கு பதிவதற்கு நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த திருச்சி மாநாடு முடிந்த பிறகு கே.என். நேரு மீது வழக்கு பதியப்பட வாய்ப்பு இருக்கிறது. திமுக தலைமை கொஞ்சம் பொறுங்க, அந்த மாநாடு முடியட்டும்னு சொல்லியிருக்கலாம். நிச்சயமாக கே.என். நேரு மீது வழக்கு பதிந்து அதற்குண்டான விசாரணைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, நேருவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அமைச்சரை எதிர்த்து போட்டி போடுவதற்கு இவர்களுக்கு எவருக்காவது தைரியமாக குரல் கொடுக்க முடிந்ததானா? அப்படி பேசக்கூடிய வலிமையும் ஆற்றலும் இருக்கக்கூடியவர்களாக குமாரும் ரத்னவேலும் செந்தில்குமாரும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா கார்த்திகேயன் திருச்சி கிழக்கு தொகுதி மேற்குன்னு கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டார். அப்போ நேரு ஹாட்ரிக் வெற்றி இதுவரை பெற்றிருக்கிறாரா? வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறாரா? லால்குடியில் சவுந்தரபாண்டியன் 4 முறை வெற்றி பெற்ற நாயகனாக இருக்காரே. அப்போ கே.என். நேரு மூணாவது முறையாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? அவர் ஜாதகத்தில் இருக்கா? போன முறையே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் பத்மநாதன்கிறவர் 2021 32,632 ஓட்டு தான் வாங்குறாரு. கே.என். நேரு அவர்கள் 1,16,018 ஓட்டு வாங்குறார். அப்போ 2016, 11, அதுக்கப்புறம் 11 ஒரு தேர்தல், அதுக்கப்புறம் 11 இடைத்தேர்தல், 16 தேர்தல். இந்த காலகட்டத்திலலாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார்கள். அதனால் அதிமுக ஒவ்வொரு தேர்தலையும் 54,000, 63,000, 77,000 அப்படிங்கிறது மாதிரியான ஓட்டு 2011, 2016 வாங்கினாங்க. அப்போ 2021 ஏங்க பத்மநாதன் 32,000 ஓட்டு வாங்கினார்? எந்த பிரச்சாரத்துக்கும் பெரிய அளவுக்கு போகலை. கே.என். நேருக்கிட்ட பணம் வாங்கலை, அது அப்பாற்பட்ட விஷயம். அரசியல்னால் அப்படி தாங்க இருக்கும். சினிமா எப்படி ஒரு சாக்கடையோ அரசியலும் அப்படி ஒரு சாக்கடை தான். அது சினிமா எப்படி ஒரு சாக்கடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விஜயோட அரசியலை பற்றி நம்ம தெரியுது. விஜயோட மனைவி நீதிமன்றம் போயிருக்காங்க. அவர் திரிஷாவை கூட்டிகிட்டு கள்ளத்தொடர்பில் ஒரு திருமண விழாவுக்கு போகிறார். அப்போ அரசியலும் அப்படி தான். அரசியல் ஒரு சாக்கடைன்னு அறிஞர் அண்ணா தெரியாமல் சொல்லியிருக்காரு. அதை சுத்தம் பண்ண வரேன்ட்டு இவர் வர்ற விஜய் கடைசியில் இப்படி சிரிப்பாக சிரிக்கிறார். அதுபோல் பத்மநாதன்கிறவர் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்காரா இல்லையா அப்படின்னா, எந்த பிரச்சாரமும் பெரிய அளவுக்கு பண்ணாமல் இருக்கும்போதே 32,632 ஓட்டு வாங்குறார். அப்போ பிரச்சாரம் பண்ணி ஒரு ஆளுமையோட தெற்கு மாவட்ட செயலர் குமார் போல், ரத்னவேல் போல் ஒரு பரப்புரை நல்லா பண்ணி கே.என். நேருவை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா திருச்சி மேற்கு தொகுதியில் பரபரப்பான ஒரு தேர்தலாக இருக்கும், இல்லைன்னா உப்புச்சப்பையாக இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு அமைச்சர், ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சரை பற்றி அவர் துறை சார்ந்தோ அல்லது திருச்சி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய
ஊழல் முறைகேடுகளை பற்றி எந்த வகையிலையும் பேச முடியாத திராணியற்ற நிலைமையிலே அதிமுகவை சார்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். சிலர் பேசினார்கள். புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் பா குமார் அவர்கள் தான் நேரோட ஒரு நாள் வருமானம் 10 கோடி ரூபாய் என்று விமர்சனம் செய்தார். அப்படியான நிலைப்பாடுகள்லாம் இருக்குது. அடுத்து திருவெரும்பூர் தொகுதியில் என்ன நடக்க போகுது, அது அவர் ஒரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அந்த திருவெரும்பூர் தொகுதியில் என்ன நடக்க போகுதுங்கிறத இன்னும் விரிவாக நம்ம பார்ப்போம். திருச்சி மேற்கு தொகுதியில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிட்டோம். தில்லான திராணி உள்ள தைரியமான ஒரு வேட்பாளர் திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிட்டால் நேருவோட ஹாட்ரிக் வெற்றியை தடுக்க முடியும். இல்லை என்றால் மக்கள் சரியான தீர்ப்பு கொடுப்பார்கள். என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.